வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிசி பிளான்ட். இது ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவுடைய அந்த கடுமையான வெப்பம் தாங்கி வளர்ந்த ஒரு செடி. கிழங்கு பகுதியில் வளர்ந்து உருவான ஒரு செடி இது, தாவரம். பிற்காலத்தில் தாவரவியல் வல்லுநர்கள், தோட்டக்கலை வல்லுநர்கள் வந்து எல்லா சூழல்களையும் தாங்கி வளர செடியாக மாற்றின பிறகு இப்போது இதனுடைய நிலைமை ஆஃப் ஷேடு, அதாவது பாதி வெயிலும் பாதி நிழலுமான ஒரு பகுதியில் நல்லா வளர ஒரு செடி இது. அப்படிப்பட்ட ஒரு செடியை வந்து பாருங்கள், இப்போது நான் நிழல் பகுதியில் வச்சுட்டு டெய்லி தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். தண்ணி கொடுத்ததுனால பாருங்கள், இந்த செடி இறந்து போச்சு. அதாவது செடிகள் அழிவதற்கு காரணம், இறப்பதற்கு காரணம் மூச்சு திணறி, அதாவது வேறு அழுகல் என்ற அந்த நிகழ்வு மூலியமாக இறந்து போகிறதுக்கு காரணம் அதிக தண்ணி தான். தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கூட செடிங்க வந்து ஓரளவு முடிஞ்ச அளவு தங்களை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணோம். சரி, இது ஒரு அழகான ஒரு கிழங்கு வடிவில் நிறைய பக்க கிளைகளோடு இருந்த ஒரு செடி. இதில் இருந்த ஒரு பக்க கிளையை அந்த இது மாதிரி ஒரு ஸ்டெம் போட்டு அதில் சவுக்கு குச்சி நட்டு அதை நான் கட்டு போட்டு முட்டு கொடுத்து வச்சுருந்தேன். அதில் பாருங்கள், என் கையிலேயே வந்து இதனுடைய இன்னொரு கிளை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், அதில் இருந்த கிளை இது அப்படியே, அந்த கிளை அப்படியே அழுகி போச்சு. பாருங்கள், கிளைன்னு சொன்னால் அடியிலேருந்து வந்தது. சரி, இப்போது இவ்வளோ அழுகி போயும் இது மேலே இந்த ஸ்டெம்முடைய மேல் பகுதியில் இருந்துச்சு. இப்போது ஒரு மேஜிக் மாதிரி பாருங்க, தன்னை வந்து காப்பாற்றிக்க அது முயற்சி பண்ணுது. அது அடிப்பகுதி வந்து பாருங்கள், இப்போது எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக முளை விட்டுருக்கு. பாருங்கள், குட்டி குட்டியாக முளை விட்டுது, தன்னை வளர்த்துக்க பார்க்குது, அதாவது போராடுது. பாருங்கள், நல்லா தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் வந்து நம்ம இதை வெட்டிட்டு, அழுகி போன பகுதியை வெட்டிட்டு இதை கொக்கோ ஃபீட்டில் மேலே அப்படி லேசாக போட்டு வச்சுன்னு சொன்னால், இல்லை பெருமணலில் போட்டு வச்சுன்னு சொன்னால் ஜம்முன்னு சொல்லிட்டு இது வேர் பிடிச்சி தனி குட்டி குட்டி செடிகளாக மாறிடும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்னென்னு சொன்னேன், செடிகள் வந்து தானாக இறப்பதில்லை, நாம் அதை இறக்கும்படி செய்கிறோம். ஒரு விதத்தில் அது ஒரு கொலை தான் சொல்லுவேன் நான். அதனால் அதிகமாக நீர் ஊற்றுறதுலேருந்து நீங்கள் செடிகளை தடுத்துக்குங்க. பாருங்கள், எப்படி குழன்னு இருக்குது, அழுகி போய். இப்போ நான் இதை மறுநடவு செய்யணும்னு சொன்னால், இந்த பகுதியை அழுகின பகுதியை வெட்டிட்டு, இந்த அழுகின பகுதியை நான் வெட்டி எறிஞ்சிட்டு ஒரு நாள் வந்து அந்த காயம் ஆடுற வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு, முடிஞ்சுன்னா ஒரு ஃபங்கிசைடு அப்ளை பண்ணிவிட்டு பெருமணல்லையோ கொக்கோ ஃபீட்லேயோ நடவு செய்து நிழலும் வெயிலுமான ஒரு பகுதியில் அது வச்சா இந்த செடியை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். இப்படி மஞ்சள் இலைகள் வருதுன்னு சொன்ன உடனே எச்சரிக்கை ஆகிடுங்க. வேறு பகுதியில் ஏதோ வந்து ஆக்டிவேஷன் நடக்குது. அதாவது துளிர் விட்டாலும் சரி, செடி வந்து இது மாதிரி சோறு விட்டாலும் சரி, உடனே கவனிக்க வேண்டிய பகுதி நம்ம வேர் பகுதி தான் கவனிக்க வேண்டியது வரும். ஏன்னா அங்கே தான் வேர்கள் மூலியமாக தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும், செடி வந்து இறப்புக்கு காரணமாகும். இது ஜிசி பிளான்ட்டு. இதனுடைய ஒரு பகுதி வந்து எப்படி வந்து தன்னை தற்காத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்த்தோம். அழகான ஒரு செடி, கிழங்கொடியில் வந்து நிறைய பக்க கிளைகள் கொடுத்து இது வளரும். இதில் வந்து பிளாக்கு அண்டு கிரீன் சொல்லிட்டு 2 வகைகள் இருக்குது. வாங்க இன்னொரு பிளாக்கையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது என்னுடைய தோட்டத்தில் நான் நுழைவாயில் பகுதியில் வச்சுருக்கேன். பாருங்கள், வெயிலும் நல்ல பளிச்சுன்னு வெளிச்சத்தில் இது வச்சுருக்கேன். இது வந்து கருநிறம் கொண்ட ஜிசி பிளான்ட். இதனுடைய இலைகள் ஆரம்பத்தில் வரும்போது பாருங்கள், இப்படி தான் வந்து சாதாரண நம்ம பார்க்குற அந்த பச்சையான செடி இருக்கு இல்லையா, அந்த இலைகள் தான் அப்படி தான் வருது. ஆனால் வளர வந்து இப்படி வந்து கருநிறத்தில் மாறிப்போகுது. அழகான ஒரு செடி இது. உங்கள் தோட்டத்துலேயே நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொல்லிட்டு வந்து ஒரு உதாரணத்தோடு காட்டியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இறைவன் நாடினா நாம் இன்னொரு காணொலியில் பார்ப்போம். நன்றி.